வணக்கம். பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண்ணை இழிவுபடுத்தியதற்கான ஒரு புகார காவல் நிலையத்தில குடுத்து, அதன் மேல சட்டப்படியான நடவடிக்கைகள் எதையும் முறையா எஸ்சி, எஸ்டி, பிஓஏ ஆக்ட் படி எடுக்காம இருக்கிறாங்க. இவங்க செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த செயல், மனித இனத்தையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாத்தான் நான் கருதுறேன். ஏன்னா, ஒரு பெண்ணுடைய மாண்பை இழிவுபடுத்தக்கூடிய செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னாவே, அதற்கான சட்ட நடைமுறைகள உடனடியாக கையாளணும், கட்டாயமா கையாளணும் அப்படின்னு சொல்லி சட்ட நடைமுறைகள் இருக்கும்போது, ஒரு பட்டியலின பெண் மீது இழிவுபடுத்தும் விதமான தாக்குதல நடத்தியிருக்காங்கன்ற புகார நாம குடுத்ததுக்கு அப்புறமும், சட்டப்படியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்கன்றது, இப்படி சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும்? இவங்க உண்மையிலேயே இந்த மாரி நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணமா நான் நினைக்கிறது, இவங்களே ஒரு அடிமைத்தனமான பணிச்சூழல்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. அதையே இவங்க இந்த போலீஸ் துறை வந்துட்டு பெருமையாவும் நினைக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் சேலம் மாவட்ட நிர்வாகமும், காவல்துறையும் செயலிழந்து கிடக்குது. இதுதான் இந்த நிலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்புக்கான நிலை இந்த மாவட்டத்தில இப்படிதான் இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கும்போது, ரொம்ப வருத்தமா மட்டும் இல்ல, கடும் கோபமாவும் இருக்குது. அந்த மாரியான சூழல் தொடர்வத நிறுத்தணும். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நீதியும், சட்டப்படியான நிவாரணமும் வழங்கப்படணும். அதற்காக எஸ்சி, எஸ்டி, பிஓஏ ஆக்ட் 15A பிரிவின்படி அனைத்து செயல்களையும் கட்டாயமா செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்தி, வர 21 புதன்கிழமை ஜனவரி மாசம் ஐயன் திருமாளிகை ஹவுசிங் போர்டுல இருக்கக்கூடிய நாலேட்ஜ் அண்ட் ஸ்டடி சென்டர் அப்படின்ற இடத்துல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்குது. இதுல அந்த ஸ்டடி சென்டர்ல நூலகரா பணியாற்றிய பெண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கான கள போராட்டம் தான் இது. பொதுவா நான் கள போராட்டத்தை எடுத்த உடனே செய்யறதில்ல. முதல்ல சட்டப்படியான நிவாரணங்களுக்காக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தேவையான காலமும், வாய்ப்பும் கொடுக்கப்பட்டும் அவர்கள் செயல்படாம இருக்கும்போது, அதற்கான செயல்பாட துரிதப்படுத்தவும், செய்து முடிக்கவும் அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த களப்போராட்டம் செய்ய வேண்டிய அவசியமா இருக்கு. இந்த ஐயந்திரு மாளிகை நாலேட்ஜ் ஸ்டடி சென்டர்ல படிக்கக்கூடிய மாணவர்களும், பொதுமக்களும், தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் உறுப்பினர்களும் இந்த போராட்டத்துல வர்ற ஜனவரி 21ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு சரியாக நடக்க இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் திரளாக கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பட்டியலின சமூக பெண்ணிற்கு உடனடியான நிவாரணமும், இந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபர் மீது உடனடியான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு கைது செய்யவும் ஆவண செய்யும்படி அறிவுறுத்தி காவல்துறைக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும் இதன் மூலம் மாண்புமிகு இந்திய குடியரசனாக ஆணையிடுகிறேன். களத்தில் 21ஆம் தேதி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.